மொராக்கோ குளிர்ல நடுங்கின துளசி நாயர். மணிரத்னம் இயக்குன கடல் படத்துல அறிமுகமானவங்க துளசி. முதல் படமே முன்னணி இயக்குனரோட படம்ன்றதுனால அடுத்து கோலிவுட்டோட முன்னணி நடிகை ஆயிடுவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்ட துளசிய அந்த படத்தோட தோல்வியால யாருமே கண்டுக்கல. அதோடு அவங்களோட பெருத்த உடல் கட்டம் அவங்களுக்கு ஒரு மைனஸா அமைஞ்சது. ஆன போதும் ஒளிப்பதிவாளர் ரவி கே சந்திரன் ஜீவாவை வச்சு இயக்கும் யான் படத்துல கமிட் ஆனாங்க. முதல் படத்தை விட இந்த படத்துல இன்னும் மெச்சூரிட்டியான வேஷம்ன்றதுனால இந்த முறை பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா தான் வெற்றி பெறணுன்றதுக்காகவே மாச கணக்குல உடற்பயிற்சி செஞ்சு உடல் எடையை குறைச்ச துளசி ஒரு கூத்துப்பற்ற ஆசிரியர் மூலம் நடிப்பு பயிற்சியும் எடுத்துக்கிட்டு களத்துல இறங்கினாங்க. இந்த நிலையில கடந்த 6 மாசமா நடத்தப்பட்டு வரும் யான் படப்பிடிப்பு இப்போ இறுதி கட்டத்தை எட்டியிருக்கு. கடந்த சில வாரங்களா மொராக்கோ போய் பாடல் மற்றும் சண்டை காட்சிகளை படமாக்கி இருக்காங்க. ஆனா பாடல் காட்சிகள்ல கிராமர் உடைத்தறிச்சு நடனமாடிய துளசியை தான் பனிப்பொழிவு அதிகமா நடுநடுங்க வச்சுட்டுதான். இதனால ஹோட்டல் அறைய விட்டே வெளியே வரமாட்டேன்னு அடம் பிடிச்சாங்களாம் துளசி. அதனால சின்ன குழந்தை மாதிரி சினுங்கின அவங்கள ஸ்பாட்டுக்கு வர வைக்க வழி தெரியாம தவிச்சாங்க. கடைசியில இந்தியாவில இருந்து துளசியோட தாய் குலமான மாஜி நடிகை ராதாவை மொராக்கோ வர வச்சு அதுக்கப்புறம் தான் துளசிய வெளியே கொண்டு வந்தாங்களாம். இருந்தாலும் பனிப்பொழிவோட தாக்கத்தினால அந்த பாடல்ல நடிச்சு முடிக்கும் வர சினுங்கிக்கிட்டே தான் இருந்தாங்களாம் துளசி நாயர்.